அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்துங்க இப்போ எடுத்த வீடியோவில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது தான். நம்ம வீட்டில் இருக்கிற மிளகாய் செடி தான். அதில் பறித்த பச்சை மிளகாய் தான். இதில் பாருங்கள், டார்க் கலரில் இருக்கும், கொஞ்சம் க்ரீன்லேயே அடர்ந்த மாதிரி இருக்கும். 2 செடியிலையுமே ஒவ்வொரு கலர் மாறி இருக்கும். பழுத்த பச்சை மிளகாய் நான் அப்பப்போ கொஞ்சம் விட்டுருவேங்க, எடுக்க முடியாது. ஆனால் நிறையா காய்ச்சிச்சு நல்லா. இப்போ எங்கிட்ட இந்த செடி இல்லை, பச்சை மிளகாய் செடியில். தக்காளி நம்ம வீட்டில் காய்ச்சது தான். அது கூட ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கிறேன், அந்த இதை வீடியோ பின் பண்ணுறேன். அப்போ நம்ம வீட்டில் பறித்த காய்கறிகள் அப்படிங்கிறத இந்த பச்சை மிளகாவும் தக்காளியும், இது ஒரு சட்னி தாங்க வைக்க போகிறேன். அதாவது வதக்கி அரைக்கலாம், பட் இஞ்சி சேர்த்து அரைக்க போகிற சட்னி. இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, பச்சையாகவே அப்படி அரைக்கிறது. தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் நான் 2மே கலந்து எடுத்துருக்கேன். பழுத்த பச்சை மிளகாயும் இந்த பச்சை மிளகாயும் எடுத்துருக்கிறேன். தக்காளி 2, பல்லாரி 2, நல்லா ஒரு விரல் நீளத்துக்கு இஞ்சி இந்த பார்த்துக்கோங்க. அந்த இஞ்சி தடிமனான இஞ்சி, அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக புளி வச்சுருங்க, அப்போ தான் காரம் இல்லாமல் இருக்கும். உப்பு, இது எல்லாமே சேர்த்து வதக்காமல் அப்படியே பச்சையாக அரைச்சி நம்ம கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிட்டு ஒரு நல்ல தோசை, நல்ல நம்ம வீட்டில் வழக்கமாக கலந்து அரைச்ச தோசை தானே, நிறைய வெரைட்டியாக தோசை செய்வோம் பார்த்திங்களா. அந்த தோசையில் நல்ல கனமான தோசை செஞ்சு ஊத்தப்பம் மாதிரி கனமாக போட்டு எண்ணெய் நீங்கள் எவ்வளோ வேணுமோ ஊற்றிக்கலாம். இந்த சட்னிக்கு, தோசைக்கு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இதை வச்சு சாப்பிடும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த குளிர் நேரத்தில் இந்த மாதிரி சட்னி அரைச்சி சாப்பிடுங்க.